பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை உபாகம் 12ஆம் அதிகாரம் 16வது வசனமும் 23வது வசனமும் சொல்லுகிறது பாருங்க. நல்ல கவனிங்க. இரத்தத்தை மாத்திரம் புசிக்க வேண்டாம், அதை தண்ணீரை போல தரையிலே ஊற்றிவிட வேண்டும். ஆமென். நல்ல கவனிங்க. இரத்தத்துல தான் ஜீவன் இருக்கிறது. சிலர் பார்த்தீங்கன்னா இரத்த கூட்டு என்று வைப்பாங்க. இரத்த கூட்டு அதை நாம் சாப்பிடக்கூடாது. அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, அந்த ஃபங்க்ஷன்லேயே ரத்த கூட்டு அதெல்லாம் வச்சுருப்பான். ஆனால் ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கிறதாம். வசனம் சொல்லுகிறது, அதை என்ன பண்ணிடணுமா, தண்ணீரை போல ஊற்றி விட வேண்டும். அது ஆட்டு ரத்தமோ, அது கோழி ரத்தமோ, அது எந்த ரத்தமாக இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. 23 சொல்ற, ரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நல்ல கவனிங்க. 16 சொல்கிறாரு, ரத்தத்தை மாத்திரம் புசிக்க வேண்டாம், அதை தண்ணீரை போல தரையில் ஊற்றி விட வேண்டும். நான் இங்கே 23 சொல்ற, ரத்தம் மாத்திரம் புசிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, ரத்தமே உயிர். அல்லேலூயா. ரத்தத்துல தாங்க உயிர் இருக்குதான். அல்லேலூயா. அது மாமிசத்தோடு உயிரை புசிக்க வேண்டாம். அப்போ மாமிசத்தை புசிக்க சொல்றாரு. இப்போ நீங்கள் பாருங்க, மட்டனோ அல்லது சிக்கனோ கறி எடுக்க, அந்த மாமிசத்தின் கறியை நீங்கள் புசிங்க, ஆனால் அந்த ரத்தத்தை என்ன பண்ணாதீங்க, புசிக்காதீங்க. அதில் தான் உயிர். அப்போ அந்த உயிரை நாம் என்ன பண்ணக்கூடாதான், புசிக்கக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒருவேளை இதுவரையிலும் நீங்கள் இந்த இரத்தத்தை புசித்திருப்பனானா, வார்த்தை சொல்லுகிறது, இரத்தத்தில் தான் உயிர். அந்த உயிரை புசிக்க வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்க, மாமிசத்தோடு உயிரையும் புசிக்க வேண்டாமா. அப்போ நீங்கள் எப்படின்னா, அந்த கறியோட நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அந்த இரத்தத்தை புசிக்காதீங்க. அந்த மாமிசத்தை நீங்கள் புசிக்கிறீங்க, ரத்தத்தை புசிக்காதீங்க என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏன்னா ரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறதாம், அதில் ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் இப்போ ரத்தத்தை மாத்திரம் புசிக்க வேண்டாம், அதை தண்ணீரை போல நீங்கள் என்ன பண்ணுங்கள், தரையில் ஊற்றி விட்டுருங்க. அநேக இடங்களில் பார்ப்பேன், என்னன்னா ரத்த கூட்டு வச்சேன்னு சொல்லுவாங்க, ரத்த பொரியல் வச்சேன்னு சொல்லுவாங்க. அப்போ கூட நான் அவங்கள்ட்ட சொல்கிறது உண்டு, வேதத்தில் இந்த வசனத்தில் நான் எடுத்து சொல்லுவது உண்டு, ரத்தத்தை புசிக்க வேண்டாம் என்று இருக்கிறது, அதை தண்ணீரை போல ஊற்றி விட வேண்டும். ஏன்னா நம்முடைய கடமை, ஆண்டோட வார்த்தையை அவங்க ஒருவேளை அறிந்து செய்கிறாங்களா அறியாமல் செய்கிறாங்கன்னு தெரியாது, ஆனால் நாம் சொல்ல வேண்டிய கடமை வேதத்தை குறித்து சொல்லிடணும். அல்லேலூயா. இந்த இரத்த பலிக்கு நாம் ஆளாகக்கூடாது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அதில் தான் உயிர் இருக்கிறது. அப்போ நீங்கள் மாமிசத்தை புசிக்கலாம் என்று வேதம் சொல்லுகிறது, இரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே மை துதிக்கிறோம் சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம் சோத்திரையா. நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனே, உங்களுடைய பரிசுத்தம் உள்ள கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாத்திர தருகணும். தேவன் பொறுப்படுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.